அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. வணக்கம் தயவு நேர்களே. 12 கட்டங்களில் சுக்கிர பகவான் எனப்படும் மங்கள கிரகம் எங்கு இருந்தால் என்ன பலன் செய்யும் என்பதை பற்றி ஆய்வு. சுக்கிரன் எனப்படுபவர் ஒரு மனிதனுடைய திருமணம், புகழ், கீர்த்தி, சங்கீதம், நாட்டியம், நடனம், இசை, தித்திப்பான உணவு, நல்ல கலர்ஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணிக்கிறது, மிகப்பெரிய ஒரு அதாவது சந்தோஷமான இடத்துல குடியிருக்கிறது, எல்லா சகல சௌபாகியங்களுக்கும் அதாவது பொதுவாக மகிழ்ச்சிக்கு சந்தோஷத்துக்கு அதிபதி சுக்கிர பகவானாக வர்றார். காலபுருஷரில் பகவான் இவரை தனகாரகனாகவும் ஏழுக்குடையவனாகவும் வச்சுருக்காங்க. இப்போ இது ரிஷப வீட்டுக்கும் துலா வீட்டுக்கும் அதிபதியாக சுக்கிர பகவான் வர்றார். அப்போ இந்த சுக்கிரன் எனப்படுவர் காலபுருஷருக்கு 2ஆம் இடமும் 7ஆம் இடமும் வர்றதுனால 2ஆம் இடம் தனம், மகாலட்சுமி. அதே போல் அந்த மகாலட்சுமி உடைய வீடு 2ஆம் வீட்டில் சந்திரன் உச்சமாகிறார். அப்போ இதிலேருந்து என்ன தெரியுதுங்க, இந்த 2ஆம் இடம் சரியாக இருந்ததுன்னா 4 கூடனுடைய தொடர்பு ஏற்படும். அப்போ தனமும் சுகமும் ஒன்று சேரும்போது மிகப்பெரிய உயர்வு உண்டாயிருது. அதுபோல் 7ஆம் இடத்துக்கு அதிபதி துலா வீட்டுக்கு அதிபதியாக வர்றார். துலா வீட்டில் பார்த்தீங்கன்னா 7 கூடையவன். இப்போ இந்த 7ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரனாகி அந்த சுக்கிரனுடைய வீட்டில் சனி பகவான் உச்சமாவார். எங்கள் துலா வீட்டில் சனி பகவான் உச்சமாவார். அப்போ ஒரு நல்ல கருமங்களை அனுபவிக்கணும் அப்படின்னா சுக்கிரன் வலுப்பெற்று இருக்கணும் அப்படிங்குது ஜோதிட ஆய்வு. இப்போ இந்த துலாம் வீட்டுக்கு 10 கூடையவர் சந்திரனாகி உச்சமாகிற இடம் துலா வீடு சந்திரன். அதே மாதிரி ரிஷபத்துக்கு 10 கூடையவர் சனி பகவானாகி அவர் உச்சம் பெறுற இடம் சுக்கிரனுடைய வீடு. அப்போ ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவாக இருந்தால் நல்ல சந்தோஷமும், நல்ல மனைவியும், நல்ல குடும்பமும், நல்ல குழந்தைகளும், ஆடல் பாடல் நிகழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், கீர்த்தி, புகழ், அரசியல், சினிமா, இந்த மாதிரி பெரிய ஒரு புகழான நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இவங்க லக்கணத்துக்கு ராசிக்கு எங்கெங்கே இருந்தால் என்னென்ன செய்வாங்க. லக்கணத்தில் சுக்கிரன் இருந்து சுக்கிரன் நல்ல நிலையில் இருந்து சுக்கிரன் திசை நடந்ததுன்னா லக்கணத்தில் இருக்கிற கிரகம் எந்த கிரகமாக இருந்தாலும் நன்மையவே செய்யும் அப்படிங்கிறது தான் கிரகத்துடைய இயல்பு. இப்போ எனக்கு லக்கணத்தில் சுக்கிரன் ஆனால் எனக்கு எந்த நன்மையும் நடக்கலைங்க அப்படின்னா லக்கணத்தில் சுக்கிரன் இருந்துட்டாலே நன்மைனா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. நன்மைங்கிறது முதல் நன்மை நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறது, எந்த நோய் இல்லாமல் இருக்கிறது. இதுதான் அதாவது இருக்கிறதுலையே நல்ல சுகம். நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு தான் எல்லாருமே கேட்பாங்க. எவ்வளோ பணம் வச்சுருக்கிறீங்க அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. அதுபோல் சுக்கிர பகவான் லக்கணத்தில் இருந்தால் சிறப்பை செய்யுது. இப்போ பொருள் உங்களுக்கு வந்துருச்சு, பொருள் இல்லை அப்படின்னா பொருள்னால் எல்லாத்தையும் சாதிக்க முடியாது. இப்போ பொருள் உள்ளவனுக்கு பொருள் இல்லாதவனுக்கு இவ்வுலகம் இல்லை தான். ஆனால் பொருள் இல்லைனாலும் கூட அன்றாட வேலை பார்த்து நல்ல உயர்வோட நிலையோட நல்ல சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு நமக்கு வேணுங்கிறத வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு வாழ்கிறதுல இருக்கிற ஆனந்தம் பொருளோடு இருந்து எனக்கு ஜிலேபியாக வைக்காதீங்க, கேசரியாக வைக்காதீங்க, அந்த பொருளே வைக்காதீங்க, சேராது. கடைசியில் கூழ் தான் குடிக்கிறாங்க. அதுபோல் சுக்கிரன் லக்கணத்தில் இருந்ததுன்னா சுகபோக வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை உண்டு என்று கூறி அடுத்து 2ஆம் இடத்தில் சுக்கிரன். 2ல் சுக்கிரன் வர்றது ஒரு கவர்ச்சி, அழகு. அதுபோல் இவங்க எப்படின்னா நல்ல உயர்வான சரீரம், நல்ல நிலையில் உள்ளவங்க இன்னொருத்தர்கிட்ட அடிமையாக தான் வேலை பார்க்குறாங்க. நான் அதிகமான பேர் அதாவது எப்படின்னா இவங்க தான் அந்த கம்பெனியில் அந்த நிலையில் உயர்வான நிலையில் இருக்கிறாங்க. அவங்க இன்னொருத்தர் வேலை பார்க்குறாங்க. ஆனால் அந்த கம்பெனியில் முக்கியமான ஆள் இருக்க வச்சிருது பல பேர்களுக்கு. சில பேருடைய ஜாதகம் வேணால் மாறி வேணால் இருக்கலாம்.
2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது அவ்வளவாக பெரிய புகழை சொல்ல முடியல. பொருளுங்கிற இடத்துக்கு நான் வரல. பொருள் இருக்கலாம், குறையலாம், கூடலாம். 3ஆம் இடத்துல சுக்கிரன். 3ஆம் இடத்துல சுக்கிரன் உள்ளவங்கள பார்த்தீங்கன்னா திருமண தாமதம், புத்திர பாக்கியம் லேட்டாகிறது. அதே போல் வந்துங்க தனக்கு வேணுங்கிற நிலையை வந்துங்க ரொம்ப ரொம்ப லேட்டாகி அது வந்து கிடைக்கிறது. இந்த மாதிரி 3ல் சுக்கிரன் இருந்ததுன்னா எனக்கு சிறப்பும் கிடையாது, வருத்தமும் கிடையாது, லாபம் கிடையாது, நஷ்டமும் கிடையாது அப்படின்னோட சொல்லிக்கலாம். சுக்கிரன் 3ல் இருக்கிறது ஒரு நார்மலான வாழ்க்கை. 4ல் சுக்கிரன் சுகம், வீடு, வண்டி, வாகனம் அப்படிங்கிறதுல சுக்கிரன் 4ல் இருந்து நல்ல ஒரு சந்தோஷத்தையும். சுக்கிரன் சுபகிரகம் கேந்திரம் ஏறினா கேந்திராதிபத்திய தோஷம்பாங்க. அப்படிலாம் எனக்கு எனக்கு தெரிய 4ல் உள்ள சுக்கிரன் உள்ளவங்களாம் வந்துங்க நல்ல வாகன வசதி, சுகபோக வாழ்க்கை, ஆனந்தமாக இருக்கிறாங்க. எந்த குறையும் இல்லை, நல்லா இருக்கிறாங்க. 4ஆம் இடம் சுக்கிரன் வர்றது வந்துங்க அந்த வீட்டை பொறுத்து கொஞ்சம் கூட குறையும் மாறுமே தவிர 4ல் சுக்கிரன் சிறப்பான உயர்வை கொடுத்துருது. 5ஆம் இடத்துல சுக்கிரன். 5ஆம் இடத்துல சுக்கிரன் வந்துங்க இவங்களுக்கு அதாவது புத்திர பாக்கியத்தில் வந்து ஆணும் பெண்ணும் கலந்து, ஒரு ஆண் ஒரு பெண்ணு, 2 பெண்ணு 2 ஆண் அப்படி கொடுத்துட்றாங்க. அப்புறம் நல்ல பிள்ளைகள் வந்து பிறந்துடுது, நல்ல உயர்வு கிடச்சிருது. பூர்வீகத்தில் வந்து நல்ல செல்வாக்கு, அமைதி, சந்தோஷம், நல்ல நட்பு, பழக்க வழக்கங்கள், இவங்களோட சேர்ந்து எப்பவுமே ஒரு கூட்டம், ஒரு கேளிக்கையான பேச்சு, அந்த மாதிரி 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறத வந்துங்க உயர்வையும் சிறப்பையும் கொடுத்துட்றாரு. 6ஆம் இடத்துல சுக்கிரன். 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாருன்னா திருமணம் லேட்டாகுது. அடுத்து திருமணம் நடந்துருச்சுங்கய்யா, குழந்தைகள் லேட்டாகுது. ஏன்னா குழந்தைகளும் கிடைக்குதுய்யா, ஓய்வே இல்லைங்க. உடல்நலம் கொஞ்சம் சரியில்லை. 6ஆம் இடத்துல கேது உள்ளவங்க கண்டிப்பான முறையில் அந்த எந்த இடத்துல 6ஆம் இடம் என்ன வீடாக வருதோ அந்த வீட்டில் வந்து அந்த கிழமை அன்னைக்கு வந்துங்க காமாட்சி அம்மன் அல்லது மீனாட்சி அல்லது மகாலட்சுமி இந்த கோவில் உங்கள் ஊரில் இருந்ததுன்னா அந்த சுக்கிர பகவான் வந்து எங்கே இருக்கிறாரோ எந்த கிழமைகள் அப்படிங்கிற ராசியில், இப்போ செவ்வாய்க்கிழமை மேசத்துலேயும் விருச்சத்தில் இருந்தாருன்னா செவ்வாய் அதிபதி, நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமைக்கு மகாலட்சுமியை பார்த்துற வேண்டியது. ஒரு வெள்ளைப்பூ வாங்கி கொடுத்து உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிறது, அவ்வளவுதான். யாருக்காவது ஒருத்தருக்கு சாப்பாடு. இது வந்து 6ல் சுக்கிரன் உள்ளவங்களுக்கு. 7ல் சுக்கிரன் இருந்து எனக்கு தெரிய அதிகபட்சம் திருமணம் லேட்டாகுது. நண்பர்கள் வழியில், கூட்டு வழியில் சின்ன சின்ன சிரமங்களை அனுபவிக்கிறீங்க. அதே போல் அப்போ நடக்கிற நமக்கு சுக்கிர திசையே நடந்து 7 நடந்துச்சுன்னா பெரிய வேதனை தான் உண்டு பண்ணுது. அந்த நேரத்தில் அந்த 6ஆம் இடத்துல என்ன சொன்னனோ அதே பரிகாரம் தான் இவங்களுக்கும். 7ஆம் இடத்துல வந்து கேது சுக்கிரன் இருக்கிறது வந்துங்க அது முழு பாவகிரகமாக மாறிக்குது அப்படிங்கிறாங்க சாஸ்திரம் தெரிஞ்சவங்க. நான் கேள்விப்பட்டதும் அப்படித்தான். 7ல் சுக்கிரன் உள்ளவங்க கண்டிப்பாக திருமணம் சம்பந்தமான ஒரு பிரீதி பண்ணிக்கிறது, அல்லது யாராவது ஏழைகளுக்கு வந்துங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாங்கல்யத்துக்கு ஏதாவது ஒரு பணமோ அல்லது கொஞ்சம் வசதி உள்ளவங்க 1 கிராம் தங்கம் அல்லது தாலியே எடுத்து ஒரு ஏழை பெண்ணுக்கு தானம் பண்ணிவிட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யாராக இருந்தாலும். 7ல் சுக்கிரன் இருக்கிறது. 8ல் சுக்கிரன் இருந்தால் இந்த 7ஆம் இடத்துல என்ன பண்ணணும்னு சொன்னனோ அதுவே தான். கண்டிப்பான முறையில் நீங்கள் மாங்கல்யத்துக்கு உண்டான பொருளையோ தங்கத்தையோ உங்கள் உறவினர்களுக்கு, உங்கள் வீட்டில், உங்கள் தெருவில், உங்கள் ஏரியாவில், உங்கள் ஊரில் திருமணமாகாத கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களுக்கு வந்துங்க திருமணம் பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் கல்யாணம் பண்ணலாம். அல்லது என்னால் அவ்வளோவெல்லாம் வசதி இல்லைங்கய்யா அப்படின்னா உங்களால் என்ன முடியும்? நம்மளால் முடியாதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஒரு உடல்நலமே முடியாமல் போயிடுது, எங்கேயாவது வாங்கியாவது நம்ம உடம்பு சரி பண்ணிக்கிறோம்ல, அது மாதிரி நினச்சிக்கிட்டு நேர்களே தயவு செஞ்சு 8ல் சுக்கிரன் உள்ளவங்க திருமணம் ஆனவங்களாக இருந்தாலும் திருமணம் ஆகாதவங்களாக இருந்தாலும் திசை நடந்ததுன்னா, சுக்கிர திசை நடந்ததுன்னா கண்டிப்பான முறையில் இந்த பரிகாரங்கள் செஞ்சுட்டு உங்கள் பிரச்சனைகளை குறைச்சிக்கிட்டு அடுத்த ஸ்டெப்பு தொழிலையோ திருமணத்திலேயோ புத்திர விஷயமாகவோ இப்படி அடுத்த நடவடிக்கையில் இறங்குனீங்கன்னா வெற்றி கிடைக்கும் என்பது என்னுடைய ஜோதிட கணக்கு. 9ல் சுக்கிரன் இருந்தால், இப்போ பாக்கியத்தில் சுக்கிரன், அந்த வீடு சுக்கிரன் ஆட்சி பெற்றணும்.
பேரும் புகழும் பின்னி எடுத்து போடும். அதே போல் அந்த சுக்கிரனை சுபகிரகங்கள் பாத்திரணும் இன்னும் அருமை. யாருமே பார்க்க வேண்டாம், 9ல் உட்காந்து சுக்கிரன் திசை நடக்கணும். சொந்த வீடாக இருந்தால் மிகச்சிறப்பான நிலையை கொடுக்கும். அதே போல் இந்த சுக்கிரன் 9ஆம் இடமாக வந்து அந்த வீடு பாவ வீடாக இருந்ததுன்னா, இப்போ செவ்வாயுடைய வீடாகவோ சனியுடைய வீடாகவோ இருந்துச்சு அப்படின்னா, அவங்க அப்பா கொஞ்சம் சிரமப்படுறாரு. அது அவங்க அப்பாவுக்கு தொந்தரவு செய்யுது, என்னுடைய கணிதப்படி, எங்கள் முன்னோர்கள் சொன்ன பலன்படி. அதனால் 9ல் சுக்கிரன் சுப வீடாக இருந்தால், சொந்த வீடாக இருந்தால் பெரிய புகழும் கீர்த்தியும் உயர்வும் உண்டு. இப்போ சுக்கிரனுக்கும் குருவுக்கும் பிடிக்காது அப்படிங்கிறது சாஸ்திரம். ஆனால் மீன வீட்டில் தான் சுக்கிரன் உச்சமாவார். இப்போ ரிஷபமும் துலாவும் ஆட்சி வீடாக இருந்தாலும் மீன வீட்டில் குருவுடைய வீட்டில் போய் உச்சமாகிறாரு. அப்போ குரு வீடு பிடிச்சதுன்னா, ஒரு மனிதன் உச்சமாகிறது வேறு, சந்தோஷமாகிறது வேறு. உச்சமாகிறது எப்படின்னா, புகழ், பதவி, பணம், செல்வாக்கு, அதிகாரம் அத்தனையும் ஒன்று சேர்ந்தது தான் உச்சம். அப்போ இந்த உச்சத்தையும் மீறி ஒரு செயல் நடக்குது அப்படின்னா அது அருள். அந்த அருள் 9ஆம் இடத்துல உள்ளவங்களுக்கு அதிகமாக கிடைக்கிது. ஆட்சி வீடாக இருந்து திசை நடத்தினா அந்த 20 வருஷம், சில நடிகர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆரம்ப நாள்லேருந்து இப்போ முடிவு நாள் வரலும் பாருங்கள், கரெக்டாக அந்த 20 வருஷம் பின்னி எடுத்து போடும். அடுத்து எல்லாருமே அவங்கள திட்ட ஆரம்பிப்போம். இதெல்லாம் காரணம் என்னங்கன்னா, அது யாராக இருந்தாலும், அரசியல்வாதிகளாக இருந்தாலும், நடிகர்களாக இருந்தாலும், புகழ்பெற்றவர்களாக இருந்தாலும், சுக்கிரன் பாக்கியமாக இருந்து ஆட்சியாகி திசை நடத்தி நல்ல கிரகங்கள் பார்த்துட்டா மிகப்பெரிய உயர்வை கொடுத்துருது. 9ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சியாகி இருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு. ஆட்சியாக இல்லாட்டியும் கூட 9ஆம் இடம் அப்படிங்கிறது பாக்கியம் கிடைக்கும், ஒன்றும் பயம் இல்லை. 10ஆம் இடத்துல சுக்கிரன். இப்போ 10ல் சுக்கிரன் உள்ளவங்களை கவனிச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல வீடு, நல்ல தொழிலில் தான் பார்க்குற இடத்துல தொழிலில் ஒரு வித்தியாசமான எல்லாரும் வியக்கும் வண்ணம் ரொம்ப நேர்த்தியாக தொழில் ஆரம்பித்தா ஒரே பார்வை தான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறது, வேறு எங்கேயும் திரும்புறதில்லை. நல்ல நிலையில் சுத்தமாக செஞ்சு முடிக்கிறவங்கெல்லாம் சுக்கிரன் 10ல் உள்ளவங்களை கவனிச்சிங்கன்னா அந்த வேலையில் தெளிவாக இருப்பாங்க. அதே போல் தன்னுடைய உணவை கூட தன்னை கூட மறந்து தான் செய்கிற தொழிலில் தீர்க்கமான முடிவில் ரொம்ப நியாயவாதிகளாக தான் செய்கிற கடமைகளை கண்ணும் கருத்துமாக இருந்து கவனிக்கிறவங்க 10ஆம் இடத்தில் சுக்கிரன் உள்ள பிறந்தவங்க. இந்த 10ஆம் இடத்துல சுக்கிரன் பாவ வீடாக இருக்குதுன்னு வச்சுங்க, செவ்வாய் வீடாகவோ சனி வீடாகவோ வந்துடுச்சு அப்படின்னா சொந்த தொழிலில் மிளிருவாங்க. இப்போ மிகப்பெரிய ஒரு கம்பெனி, கார் கம்பெனி, மற்றபடி 2 வீலர் கம்பெனி, இந்த மாதிரி புகழ்பெற்ற கம்பெனிகள்லாம் இருக்குது இல்லைங்க, அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஓனருக்கெல்லாம் கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும், சந்தேகம் இல்லை. 11ல் சுக்கிரன், ஏற்கனவே சொல்லிட்டேன், 11ல் ஒரு கிரகம் இருந்து பாவ கிரகமாகவோ சுபகிரகமாகவோ இருந்து திசை நடத்திட்டா வேறு லெவல். அந்த வீடு கொடுத்த கிரகமும் நல்லா இருந்தால் இன்னும் முன்னேற்றம். அந்த 2 கிரகத்தையும் குரு பகவான் பார்த்துட்டா இன்னும் முன்னேற்றம். அந்த 11க்கு 8 கூடையவர் இவருக்கு 12ல் மறைஞ்சிக்கிட்டா இன்னும் முன்னேற்றம். அந்த 8 கூடையவன் 6ஆம் இடத்துக்கு போயிட்டா யாருங்க, 11ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம். இப்போ ஒரு இடத்துக்கு 11ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம் என்ன வரும் அப்படின்னா, இப்போ ரிஷப வீட்டில் எடுத்துக்கங்க, ரிஷப வீடு 11ஆம் வீடாக இருக்குது. இப்போ கடகலக்கணத்துக்கு 11 சுக்கிரன், 8 கூடையவன் யார், குரு. அவர் 6ஆம் இடத்துக்கு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, எதிர்ப்பே கிடையாது, மகாலட்சுமி நம்ம வீட்டில். அதனால் பொதுவாக 11ஆம் இடத்தில் பாவர், சுபர், வக்கரமான கிரகம் எந்த கிரகம் 11ல் இருந்தாலும் மேன்மையான நிலையை கொடுக்குது. அதே போல் 12ஆம் இடம், 12ஆம் இடத்துல சுக்கிரன், 12ஆம் இடத்துல சுக்கிரன் பாவ வீடாக வந்துடணும். அப்படி பாவிகள் வீடாகி 12ல் சுக்கிரன் இருந்ததுன்னா இவங்களுடைய அந்தஸ்து, இவங்களை எல்லாருமே வேடிக்கை பார்க்குறாங்க. இவங்களுடைய குரல் வளம் மிகுதி, அதாவது எல்லோரும் காந்தமாக இருக்கும், நிறைய சேமிப்பு. உலகத்தில் 12ல் சுக்கிர பகவான் இருந்து அந்த சுக்கிரனுடைய வீடு பாவ வீடாக வந்துருச்சுன்னா
இவங்க இருக்கிற பொருளை கணக்கிட முடியாது, இவங்களை யாரும் வந்துங்க கணக்கு கேட்டுற முடியாது. நீங்கள் என்ன சொன்னாலும் அடுத்த பதில் கரெக்டாக வச்சுக்கிட்டு தான் இவங்க ஒரு வேலையிலே இறங்குவாங்க. ஒரு தவறான வேலையை செஞ்சாலும் தப்பிக்கிறதுக்கு 2 கேட்டை திறந்து வச்சுக்குவாங்க. மிகப்பெரிய அறிவாளிகள் சாணக்கியர்கள் 12ல் சுக்கிரன் உள்ளவங்களை நிறைய பார்த்து நான் பார்த்துருக்கேன். இது அதிகபட்சம் பாவிகள் வீடாக வந்துடணும். இப்போ பாவிகள் வீடு எப்படி, சுப வீடு எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். பாவிகள் வீடுங்கிறது வந்து செவ்வாய் சனி இந்த 2 கிரகத்தை மெயினாக எடுத்துக்கணும். சூரியன், அடுத்து சந்திரன். இப்போ ராகு கேதுகள் வந்து கணக்கில் வராது. சந்திரன் வந்து தேய்பிறை சந்திரன். புதன் வந்து சூரியனோடு சேர்ந்த புதன் பாவி, சூரியனை விட்டு பிரிந்த புதன் சுபபுதன். அதுபோல் இதில் வந்து நம்ம நிறைய இதில் பேச வேண்டியது இருக்குது. அதனால் வந்துங்க சுப வீட்டில் இருந்ததுன்னா 12ஆம் இடத்துல 12ஆம் இடமாகி சுக்கிரன் 12லேருந்து சுப வீட்டில் இருந்தாருன்னா ஒரு சில துன்பத்தையும் சிரமத்தையும் கொடுக்குது. பாப வீட்டில் இருந்தாங்கன்னா பட்டை கிளை போடும், பின்னி எடுத்து போடும், அவங்கள கணக்கிடவே முடியாது. அதனால் 12ல் சுக்கிரன் உள்ளவங்க ஏன்னா சுக்கிரன் 12ல் மறைஞ்சிருச்சு அப்படின்லாம் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. இதில் என்ன, 12ல் சுக்கிரன் திருமணத்தில் வந்து 1 தாரம் 2 தாரம் அப்படின்ட்டு போகும். இதில் வந்து இந்த பரிகாரம் பண்ணிட்டோம்னா நம்ம நிம்மதியாகவே வாழ்ந்துக்கலாம், ஒரு மனைவியோடையே வாழ்ந்துக்கலாம் அப்படின்ட்டு கூறி 12 ராசிகளில் சுக்கிரன் எங்கிருந்தாலும் அவர்களுடைய ஜாதகத்தை பொறுத்து பலாபலன்கள் மாறுமே தவிர மற்றபடி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன செய்யும் என்பதை தெளிவாக கூறியிருக்கிறேன். நேயர்கள் அனைவரும் பார்த்து மகிழ்ந்து நீங்கள் நீடோடி நிலைத்து வாழ அருளரசர் டிவி மூலியமாக வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். வணக்கம், வாழ்த்துக்கள், தயவு.